வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா கிரேட் 12 CBSE Board Mathematics book இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சாப்டர் 2 ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி சாப்டர் 2ல trigonometric function, inverse trigonometric function ranges என்ன, domain and codomain value எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும்னு பார்த்திருந்தோம். and example problem ரிவைஸ் பண்ணிருந்தோம். இன்னைக்கு exercise 2.1 problems 1 to 5 solutions எப்படி பார்க்கிறதுன்னு பார்க்கலாம். Find the principal values of subdivision 1 sin inverse of minus 1 by 2. So principal values தான் நமக்கு கேட்டிருக்காங்க. minus 1 by 2க்கு எப்படி work out பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Solution. First நம்ம given data எடுத்து எழுதிக்கலாம். Given sin inverse of minus 1 by 2. Claim. நம்ம என்ன பார்க்கணும்? To find principal value of sin inverse of minus 1 by 2. இந்த minus வந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதுங்க. மற்றபடி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஈஸி தான். So start பண்ணலாமா? Let y equivalent to sin inverse of minus 1 by 2 எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இந்த sin இந்த சைட் போச்சுன்னா sin of y மாறும். So sin y equivalent to minus 1 by 2. நம்ம டேபிள் டேட்டாவை எடுத்திங்கன்னா sin 1 by 2னா pi by 6 வரும். pi by 6 நமக்கு sin inverseோட domain function கூட range function minus pi by 2 to pi by 2 இருக்குமான்னு கேஸா yes possible. இது வந்து நமக்கு 90 டிகிரி. pi by 6ங்கிற pi by 6ங்கிறப்ப நமக்கு 30 டிகிரியில் தான் வரும். ஸோ கண்டிப்பாக இந்த இன்டர்வல்குள்ளே நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். அதை மட்டும் எழுதிக்கலாம். த ரேஞ்ச் ஆஃப் பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் sin inverse ஆஃப் x இஸ் மைனஸ் pi by 2, pi by 2 க்ளோஸ்ட் இன்டர்வலில் தான் எழுதணும். இப்போ நமக்கு கொடுத்துருக்கதோட வேல்யூ 1 by 2க்கு எக்ஸிஸ்ட் ஆகிற வேல்யூ pi by 6. ஸோ pi by 6 நெகட்டிவ்னாலும் சரி, இங்கே நெகட்டிவ் மைனஸ் pi by 2 தானே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வேல்யூ நமக்கு ரேஞ்சாக இருக்கிற மைனஸ் pi by 2, pi by 2ல் கண்டிப்பாக எக்ஸிஸ்ட் ஆகும். இதனோட வேல்யூ என்ன வரலாம்? இது வந்து மைனஸ் 90 to 90. இப்போ உங்களுக்கு pi by 6 தட் இஸ் 180 by 60, 630 டிகிரி. கண்டிப்பாக இந்த இன்டர்வலுக்குள்ளே நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக த பிரின்சிபல் வேல்யூ டைரெக்டாகவே நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 3 by 2. ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 3 by 2. ரூட் 3 by 2வும் நமக்கு டேபிளில் டைரெக்டாகவே இருக்கும். ஸோ ஆன்சர் டைரெக்டாகவே வரலாம். Given cos inverse of root 3 by 2 எழுதிக்கோங்க. Claim to find principal value of cos inverse of root 3 by 2. Let y equal to cos inverse of root 3 by 2. அப்போ cos inverse இங்கே வந்ததுன்னா cos y equal to root 3 by 2. காசுக்கு இன்டர்வல் லெங்த் என்ன வரலாம் நமக்கு? இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரியில் 0, pi. ஸோ த ரேஞ்ச் ஆஃப் பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0, pi. இப்போ நமக்கு வேல்யூ என்ன வரும்? ரூட் 3 by 2னா pi by 6. அந்த ட்ரிகனாமெட்ரிக் டேபிள் கண்டிப்பாக நமக்கு தெரியணும். எல்லாருக்கும் ஆல்ரெடி நம்ம எல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் pi by 6 டேரெக்டாக வேல்யூ மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். pi by 6 இந்த இன்டர்வல் எக்ஸிஸ்ட் ஆகுமானா எஸ் பாசிபிள். இது ஜஸ்ட் 30 டிகிரி தான். அங்கே நமக்கு 0 to 180 வரை கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பாசிபிள். அப்போ டேரெக்டாக அந்த வேல்யூவை எடுத்துக்கலாம். இந்த இன்டர்வல்குள்ளே நம்ம கால்குலேட் பண்ணுற வேல்யூ இருந்ததுன்னா அதுதான் நமக்கு தேவையான பிரின்சிபல் வேல்யூ. த ஃபோர் பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 3 by 2 ஈக்குவல் டு pi by 6. தேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். கொசிகன் இன்வர்ஸ் ஆஃப் 2. சூப்பர். கொசிகனில் பார்க்க போகிறோம். கிவன். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் டேட்டாவை எடுத்து எழுதிக்கலாம். Claim to find principal value of cosecant inverse of 2. So cosecant inverse of 2 ஓட principal value நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அசம்ஷனில் நம்ம எடுக்கிறது தான் cosecant inverse of 2 equal to y. இந்த cosecant இந்த சைடு வந்ததுன்னா cosecant of y. ஸோ இதோட வேல்யூ 2. ட்ரிகனாமெட்ரிக் டேபிளில் இந்த வேல்யூ டேரெக்டாகவே எடுக்கலாம். தட் இஸ் pi by 6. ஸோ pi by 6ஓட வேல்யூ தான் நமக்கு cosecant டேபிளில் 2 எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ pi by 6 எக்ஸிஸ்ட் ஆகுது. இந்த pi by 6 cosecant இன்டர்வலில் நம்மளுடைய ரேஞ்ச் ட்ரிகனாமெட்ரிக் இன்வர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக் டேபிளோட ரேஞ்சுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் ஆஃப் கொசிகன் இன்வர்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் pi by 2, pi by 2 மைனஸ் சிங்கிள்டன் 0. இதுதான் நமக்கு ரேஞ்சு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டேபிளில் கொடுத்துருப்பாங்க, புக்கில் இருக்கும். அப்படி இல்லைனாலும் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ ட்ரிகனாமெட்ரிக் அண்ட் இன்வர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக்கோட ரேஞ்சஸ் என்ன தான் நம்ம ரிவைஸ் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் pi by 6. pi by 6 இந்த வேல்யூவில் இருக்குமானா எஸ் பாசிபிள். மைனஸ் pi by 2, pi by 2 90 டிகிரி வரை இருக்குது. பட் நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 30 டிகிரி தான் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இன்டர்வல்குள்ளே வரும். தேர்ஃபோர் அவர் ஆன்சர் இஸ் pi by 6. ஈஸியாக முடிஞ்சது. ஃபோர்த் ப்ராப்ளம் பார்க்கலாம். tan inverse of மைனஸ் ரூட் 3. இந்த மைனஸ் வந்தால் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யோசிச்சு எழுதணும். given tan inverse of minus root 3. அப்போ theta ஏதாவது ஒரு பேர் கொடுத்துக்கலாம், y எடுத்துக்கலாம் இல்லை thetaன்னு எடுத்துக்கலாம். tan inverse of minus root 3. இந்த tan இந்த சைடு வந்ததுன்னா tan theta. அப்போ tan theta equal to minus root 3. ட்ரிகனாமெட்ரிக் டேபிளில் டேரெக்டாகவே நமக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ வேல்யூ கிடைச்சதுன்னா மைனஸ் pi by 3.
மைனஸ் பை பை த்ரீ டேன் இன்வர்ஸோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா மைனஸ் பை பை டூ கமா பை பை டூ பை பை டூ 90 டிகிரிக்குள்ளே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எஸ் பாசிபிள் 60 டிகிரி தான் கன்வெர்ட் பண்ண போகிறோம் ஸோ 60ங்கிறது இதுக்குள்ளே வரும் அப்போ டேரெக்டாகவே இந்த வேல்யூவை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ tan ஆஃப் மைனஸ் பை பை த்ரீ தட் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர் எண்ணி பாருங்கள் 3 ஸ்டெப்பு கூட கிடையாது முதல்ல இதை சேஞ்ச் பண்ணும் நமக்கு இந்த ரேஞ்சு தான் கண்டிப்பாக தெரியணும் அந்த ரேஞ்ச் மட்டும் தெரிஞ்சிட்டுனா நமக்கு கிடைச்சிருக்கிற வேல்யூ அந்த ரேஞ்சில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறது மட்டும்தான் நம்மளுடைய வேலையாக இருக்கும் இப்போ 5th ப்ராப்ளம் பார்க்கலாம் cos inverse of minus 1 by 2 so cos inverseல மைனஸில் வேல்யூ கொடுத்துருக்காங்க செக் பண்ணலாமா ஸோ given cos inverse of minus 1 by 2 அப்போ இதுக்கு நம்ம பிரின்சிபல் வேல்யூ பார்க்கணும்னு எழுதிக்கலாம் let y equivalent to cos inverse of minus 1 by 2 cos இந்த சைடு வந்துட்டா இன்வர்ஸ்ங்கிறது cos of y equivalent to minus 1 by 2 minus 1 by 2 ஓட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 2 pi by 3 ஸோ 2 pi by 3 இந்த இன்டர்வலில் எக்ஸிஸ்ட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு cos inverseோட ஓவரால் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0, pi that is 0,180 இருக்குது இப்போ இது செக் பண்ணிங்கன்னா 2 into 180 divided by 3 ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வந்திருக்கலாம் 60 120 தான் இங்கே 180 வரை இருக்குது இந்த பவுண்டரி நமக்கு கண்டிப்பாக இதில் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்போ 2 pi by 3 இட்ஸ் பிலாங்ஸ் டு 0,5 as possible hence the principal value is 2 pi by 3 that is ரொம்ப சிம்பிள் தான் கேல்குலேஷன்லாம் அழகாக லைன் பை லைனில் இருந்தால் ஈஸியாக இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த டாபிக் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் டாப்பிக்கை பொறுத்தவரை நம்ம பேசிக்காக ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் தெரிஞ்சிருந்துருக்கணும் அண்ட் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் டேபிளோட ரேஞ்ச் லிமிட் தெரிஞ்சால் போதும் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும் இன்றைக்கி கிளாஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.1ல் ப்ராப்ளம் 1 to 5க்கான சொல்யூஷன்ஸ் பார்த்துருந்தோம் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நோட்ஸ் எழுதுங்க ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூலில் நோட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எப்படி வந்ததுன்னு கொஞ்சம் லைன் பை லைன் ரிவைஸ் பண்ணுங்கள் எழுதி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக KanithaPezhai@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு அடுத்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ